பெரியவங்க சேர்ந்து என்ன முடிவு பண்ணாலும் சரி, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். முதல் தடவையா நம்ம நினைச்சது நடந்திருக்குங்க. அந்த ரகுராம ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னால. ஆமா, அந்த ஆளு ஏதாவது பேசுவான்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்துட்டான். அது எப்படி பேச முடியும்? அவன் குடும்பத்துல நடந்த விஷயம் அப்படி. இதுக்கு மேல எங்கேயும் அவனால தலை நிமிந்து கூட பேச முடியாது. அம்மா, இதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாதுமா. இந்த தடவை கோவில்ல முதல் மரியாதை உனக்கு தான் வந்து சேரும். ஐயா, அப்படி சாதாரணமெல்லாம் நினைச்சிடாதீங்க. அந்த ரகுராம இருக்கானே, அவன் வேணா அமைதியா இருப்பான். ஆனா அந்த வீட்டுல மாயான்னு ஒருத்தி இருக்கா. அவ சும்மாவே இருக்க மாட்டா. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா திட்டத்தையும் கவுத்து விட்டவளே அவ தானே. அவளை நினைச்சா தாங்க பயமா இருக்கு. எங்க நீங்க வேற அவளுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு. இல்லன்னு அவளை சாதாரணமாலாம் நினைச்சிடக்கூடாது. அந்த மாயா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். கல்யாண விஷயத்திலேயே அந்த கதிரை வச்சே நம்ம திட்டத்தையே கவுத்து விட்டுட்டான். அவ என்ன வேணாலும் செய்யலாம். ஆமாப்பா, அவளை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவ அந்த குடும்பத்துக்காகவும் ரகுராமுக்காகவும் என்ன வேணாலும் செய்வா. அப்போ ரகுராம் நாளைக்கு கோவிலுக்கு வருவானா? அது எப்படி வருவான்? ஊருக்கு முன்னாடியில அசிங்கப்பட்டிருக்கான். அவன் கண்டிப்பா நாளைக்கு வரமாட்டான். ஊர் மரியாதை முதல் மரியாதையை விட அவனுக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னம்மா, நாளைக்கு முதல் மரியாதை உனக்கு தான் கிடைக்கும். அந்த மாயா என்ன திட்டம் போட்டாலும் ரகுராம் அங்க வரப்போறதில்ல. நாளைக்கு கோவில்ல முதல் மரியாதை உனக்கு தான் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பத்மா, ரகுவும் சிவாவும் எங்க? சாப்பிட வர சொன்னியா? அவங்க 2 பேருமே மாடியில தாமா இருக்காங்க. சாப்பிடுவாங்கன்னு எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். 2 பேரும் பசிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நடந்த அவமானத்துல இருந்து இன்னும் வெளியே வரல. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரே பதட்டமாவே இருக்கு. நிச்சயமா போக மாட்டாங்க. போகாத மாதிரி அவமானம் நடந்துருச்சு. அப்பாவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவை நான் இப்படி பார்த்ததே இல்லை. அவர் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நிலமாயிடுச்சு. அப்பா பாவம். அம்மா, நீங்க எல்லா தடவையும் அப்பாக்கு சப்போர்ட்டா நின்னுதான் நான் பார்த்திருக்கேன். முதல் தடவை அப்பாவுக்கு எதிரா பேசி இது எல்லாத்தையுமே செய்யறீங்க. ஏன் இதுக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியலமா. ரொம்ப குழப்பமா இருக்குமா. இந்த அவமானத்துல இருந்து அப்பா எப்படி மீண்டு வர போறாருன்னு தெரியல. அத்தை சொல்ற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு இருந்த கௌரவம் சில பேரால போயிடுச்சு. ஏய், என்ன நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு நல்லா திருப்தியா உட்காந்துருக்கியா? இதெல்லாம் நடக்கணும்னு தான் நீ ஆசைப்பட்டேன். பாரு, நல்லா வேடிக்கை பாரு. பிரச்சனை வந்துருச்சு. நீ என்னெல்லாம் எதிர்பார்க்கறியோ அத்தனை பிரச்சனையும் வந்துருச்சு. மாமாவுக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே போக போகுது. ஒவ்வொரு வருஷமும் மாமா அந்த கிரீடத்தை தூக்கிட்டு தலை நிமிர்ந்து கௌரவமா போவாரு. அந்த ஒரு நாள் ஊரே நின்னு பெருமையா பார்க்கும்.
அந்த அளவுக்கு என் மாமா கம்பீரமா நடந்து போயிட்டு இருந்தாரு. அவரை நீ தலைகுனிய வச்சுட்ட. இனிமே இது மாறுமான்னு தெரியல. இது எல்லாமே உன்னாதான். கல்யாணத்துல ஒழுங்கா நான் சொல்றதை நீ கேட்டிருந்தா இந்த அவமானம் எதுவுமே நடக்காம தடுத்து இருக்கலாம். ஆனா உனக்கு தான் அந்த எண்ணம் இல்லையே. எல்லாத்தையும் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. சினு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஆமா, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். இங்க பாரு, உன்னால இந்த குடும்பம் பட்ட அவமானம் எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம். இங்க பாரு சீனு, நான் இப்பவும் சொல்றேன், இந்த குடும்பத்தோட கௌரவம் போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. எப்பவும் அதை நான் போக விட மாட்டேன். உனக்கு அவரு மாமானா அவர் எனக்கு அப்பா. அவரோட மரியாதைய நான் போக விட மாட்டேன். இப்படி பேசி பேசிதான் என்ன என் மாமாவை இந்த குடும்பத்தை மொத்தமா கவுத்துட்ட. இதுக்கப்புறமும் உன்னை நம்புவேன் நினைக்கிறியா? இந்த நடிப்பை நம்பி இதுக்கு மேல நான் ஏமாற தயாரா இல்ல. நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்குது இல்ல, சந்தோஷமா இரு. சீனு, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் பெரியப்பாவை தலகுனிய விட மாட்டேன். ஏங்க, யாருக்காக நம்ம எல்லாரும் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம்? லிங்கம், ரகுராம் ஐயா வர்றதுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அவரு கிரீடத்தோட வந்தா தானே இதை தொடங்க முடியும். அதான் நேத்தே பேசிட்டோம்ல, அவர் வர்ற மாதிரி தெரியலீங்களே. எங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் எப்படிங்க வருவாரு? வெட்டியா நிக்கிறத விட்டுட்டு தட்டு புட்டுன்னு ஒரு முடிவெடுத்து புவனேஸ்வரிக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டியதானே? பசுபதி, இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. தலைமுறை தலைமுறையா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் இந்த மரியாதையை செய்யறாங்க. ரகுராம் ஐயா எப்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டாரோ அப்போத்துல இருந்து அவர் தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, வருவாரான்னு பாப்போம். எல்லாரும் சேர்ந்து அவரை தலைகுனிய வச்சிட்டீங்கல்ல, பாவம் அந்த மனுஷன் எப்படிங்க வருவாரு? ஏப்பா, அவர் வரலன்னா ஊருக்குள்ள பெரிய மனுஷங்களே இல்லையா என்ன? காலங்காலமா ஒரே ஆள் தான் செய்யணுமா? அவர் வரலன்னா என்ன, அவருக்கு தான் கொடுக்கணுமா? வேற ஆளுக்கு மாத்தி கொடுக்க முடியாதானே? ஏன்பா, இப்படி எடுத்தோம் கவுத்தோம் எல்லாம் முடிவெடுக்க முடியாது. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாப்போம். மச்சான், கோவில் எல்லாரும் கூடியிருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க போல் இருக்கே. மச்சான் ஏதாவது சொன்னாரா? அண்ணன் இன்னும் வெளியிலேயே வரல மச்சான். சிவா, அண்ணி, நீ போய் உன் அண்ணன்கிட்ட பேசுப்பா. நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய கௌரவம் மரியாதை எதுவுமே கிடைக்காம போயிடக்கூடாது. போய் பேசுப்போ. ஆமா சிவா, நீ போய் பேசு. ரகுவ கோயிலுக்கு போக சொல்லுப்பா. அம்மா, எப்படிம்மா அண்ணன்கிட்ட போய் பேசுறது? நடந்த விஷயத்துல இருந்து என்னாலேயே வெளியில வர முடியல. அண்ணன் மனசு மட்டும் எப்படிமா மாறும்? அவரு ரொம்ப காயப்பட்டிருக்காருமா. என்னப்பா நீ கிரீடத்தை கொண்டு போய் அம்மனுக்கு சாத்தணும்ல, இல்லைன்னா சாமி குத்தம் ஆயிடும்பா. போப்பா, போய் பேசு போ. மச்சான் போங்க மச்சான். அண்ணன், கோவில்ல நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. ரகு, நீ மத்த எதையும் யோசிக்காம கிரீடத்தை மட்டும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா. இல்லம்மா, நான் போக போறதில்ல. என்ன ரகு இப்படி சொல்ற? ஆமாம்மா, அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசை ஆழமா பாதிச்சிருச்சு.
நான் கட்டி காப்பாத்தின கௌரவம் அது எப்போ ஊர் வாயில விழுந்ததோ அதுக்கப்புறம் நான் அங்க போய் நிக்கிறதுங்கிறது கொஞ்ச நஞ்ச பேருக்கு என் மேல இருக்கிற மரியாதையும் கெடுத்துரும். அங்க போய் நிக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. இதுதான் உன் முடிவா? ஆமா, இத நான் மாத்திக்க போறதும் இல்லை. ஊர் எடுக்க வேண்டிய முடிவை அவங்க பாத்துக்கிட்டோம். ரகு, என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? அப்ப ரகு கண்டிப்பா போக போறதில்ல. ஏங்க, மாமா போலனா என்னங்க? நீங்க எடுத்துட்டு போங்க, உங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. பார்வதி, அமைதியாரு. அட அது இல்லங்க, நீங்களும் இந்த குடும்பத்தோட வாரிசு தானே. நீங்க போய் அந்த முறை எடுத்து செய்யுங்க. ஏய், வாயை மூடிட்டு சொல்றல. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு கத்துறீங்க? புரியாம பேசாத. அண்ணனே மனசு நொந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு கிடைக்காத மரியாதையா நான் போய் வாங்கிக்கணுமா? ஏய், இந்த பாரு, அண்ணனுக்கு வேண்டான்னா அது எனக்கும் வேண்டாம் தான். ஏப்பா, இப்படி எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு மேல அவர் வருவார்னு தோணல. ஆமாப்பா, நேத்து அவர் எதுவும் பேசாம போனதுலே தெரியலையா? இனிமே இந்த ஊர் மரியாதையெல்லாம் அவர் ஏத்துக்க போறதே இல்ல. இந்த பாருங்க, அம்மா நான் எவ்வளவு நேரம் தான் காக்க வைக்கிறது? அவர் வரமாட்டாருன்னு தெரியுது இல்ல. அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். சரி, இதுக்கு மேல தாமதிக்க வேண்டாம். ரகுராம் ஐயா வீட்டுக்கு போய் கிரீடத்தை எடுத்துக்கிட்டு வந்து அம்மனுக்கு நீங்களே சாத்திருங்கம்மா. உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? இல்லனா ரகுராம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். பரவாயில்ல. அவ்வளவு நேரம்லாம் ஊர்க்காரங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நாம போய் எடுத்துட்டு வந்துடலாமா? பசுபதி ஐயா சொல்றது சரிதான். இனிமே முதல் மரியாதை புவனேஸ்வரி அம்மாவுக்கு தான் சேரணும். என்னை நம்பி நீங்க பொறுப்பை கொடுக்கறீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பா பண்றேன். அம்மா, இன்னையில இருந்து ஊருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா. சரி வா, நம்ம ரகுராம் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏங்க இப்படி நம்ம சாதாரணமா போனா எப்படி? சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடிக்கிட்டே போக வேணாமா? ஏய், வெளியே போடுங்கடா. ஏங்க, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வெளியே போட்டான். ரகுராமையா வந்துட்டாங்க போல இருக்கியா? என்னய்யா ஐயா வருவாங்கன்னு பார்த்தா ஜானகி அம்மா வர்றாங்க. எப்படியோ அந்த குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் வந்துட்டாங்கல்ல, சந்தோஷம். ஆமா. வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்கம்மா, உட்காருங்க. வணக்கம். பெரியம்மா, என்ன இங்க வந்து நின்னுட்டீங்க? இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்கு கிடைச்சிட்டு இருந்த ஒரு அங்கீகாரம் போக போதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு மாயா.
அது எப்படி பெரியம்மா நம்ம போக விட முடியும்? வேற என்ன மாயா நம்ம செய்ய முடியும்? அவர் தான் சொல்லிட்டாரே, வேண்டான முடிவும் எடுத்துட்டாரே. ஊருக்கு முன்னாடி அவர் அவமானப்பட்டிருக்காரு. அதனால கோயிலுக்கு செய்ய வேண்டியத இனி செய்ய போறதில்லன்னு உறுதியா இருக்காரு. அத மீறி நாம் என்ன செய்ய முடியும் சொல்லு? ஏன் முடியாது? நீங்க நினைச்சா முடியும் பெரியம்மா. என்ன சொல்ற மாயா? இதுல நான் என்ன செய்ய முடியும்? இது உன் பெரியப்பா எடுத்த முடிவு. அத மீறி இந்த வீட்ல எதுவுமே நடக்காது. இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் மரியாதையையும் காப்பாத்தணும்னா அது உங்களால மட்டும்தான் பெரியம்மா முடியும். நீங்க நினைச்சா இந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய மீட்டு கொண்டு வர முடியும். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல மாயா. அம்மனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைய நீங்க செய்யுங்க. அந்த கிரீடத்தை எடுத்துட்டு போய் செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய நீங்க ஏத்துக்கோங்க. என்ன பேசுற நீ? நான் எப்படிமா இதெல்லாம் செய்ய முடியும்? அதுவும் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு போன விஷயத்த நாம செஞ்சா அது அவரை இன்னும் கோவப்படுத்தும் மாயா. பெரியம்மா, என்னைக்குமே நீங்க பெரியப்பாவுக்கோ இந்த குடும்பத்துக்கோ எதிரா எதுவும் செய்ய போறதில்ல. நம்ம குடும்பத்துக்கு இத்தனை வருஷமா கிடைச்சிட்டு இருந்த ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் போயிடக்கூடாதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அந்த மரியாதை நம்ம குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாதுன்னா நீங்க தான் இதை செய்யணும். இல்ல மாயா, இது அவருக்கு கிடைச்சிட்டு இருந்த மரியாதை. அவரு செய்யலனா அது நம்ம சிவாவுக்கு தான் கிடைக்கணும். சிவா சித்தப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரு பெரியப்பா பேச்ச மீறி என்னைக்குமே நடக்க மாட்டாரு. கண்டிப்பா இதை அவரை ஏத்துக்கவும் மாட்டாரு. ஆனா நாம பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா இந்த மரியாதை புவனேஸ்வருக்கு போயிடும். அவங்க பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செய்யறாங்க. பெரியப்பாவை அவமானப்படுத்தி தான் இதை செய்யறாங்க. அதுக்கு நாம விடக்கூடாது பெரியம்மா. ஆனா இதெல்லாம் சரியா வருமா? கண்டிப்பா சரியா வரும் பெரியம்மா. உங்களால மட்டும்தான் இது முடியும். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் கதிருக்கும் சப்போர்ட் பண்ணி மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து நின்னீங்க. அதை நான் கூட எதிர்பார்க்கல. ஆனா நீங்க நியாயத்து பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னீங்க. அந்த உறுதி இதுலயும் உங்களுக்கு இருக்கணும். உங்களால மட்டும்தான் இந்த சிச்சுவேஷனை சரி பண்ண முடியும். யார் முன்னாடியும் நம்ம குடும்பம் இறங்கி போயிடக்கூடாது. புவனேஸ்வரி முன்னாடி பெரியப்பாவும் நம்ம குடும்பமும் தோத்து போயிடக்கூடாது பெரியம்மா. மாயா சொல்றதும் கரெக்ட் தான். ஏன் நம்ம பண்ணக்கூடாது? சரி, நான் பண்றேன். வாங்கம்மா. அம்மா, ஐயா வரலைங்களா? ஐயா, எங்க குடும்பத்து சார்பா பெரியம்மா தான் இந்த மரியாதையை செய்ய போறாங்க. அது எப்படிங்க ரகுராம் ஐயா பண்ணிக்கிட்டத அவர் சம்சாரம் பண்ண முடியும்? பெரியப்பா குடும்பத்துல இருந்து தானே இந்த முறைய செய்யறது வழக்கம்.
பெரியம்மாவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே? அதுக்கு இல்லம்மா, அவங்க ஒரு பொம்பளை, அவங்க எப்படி செய்ய முடியும்? யோ, புவனேஸ்வரி அம்மா ஒரு பொம்பளை தானையா? அவங்க செய்யறன்றப்ப மட்டும் சம்மதம் சொன்னீங்க. அவங்க கல்யாணம் ஆகாதவங்க இந்த ஊருக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. ரகுராமையா அப்பா இருந்தப்ப அவரும் இந்த ஊருக்கு நிறைய செஞ்சிருக்காருயா. ஏப்பா, சாமிக்கு போய் அவங்க எப்படி சாத்த முடியும்? அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்களாச்சே. ஹலோ, என்ன பேசுறீங்க? கர்ப்ப கிரகத்துல இருக்கிறதும் பெண் கடவுள் தானே? அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னு கதைகள்லாம் சொல்லுதுல்ல. அந்த கடவுளுக்கு ஒரு பெண் வந்து மரியாதை செஞ்சா என்ன? உங்களுக்கு தேவை ரகுராம் ஐயா குடும்பத்துல இருந்து இந்த முறைய செய்யணும், அதானே? எங்க பெரியப்பாவுக்கு அப்புறம் எங்க பெரியம்மா தான் எல்லாமே. அவங்க தான் இந்த மரியாதையை செய்ய போறாங்க. ஆமா, அவங்க சொல்றது சரிதானையா? ஐயா குடும்பத்துக்கு தான் இந்த முதல் மரியாதையை நாம கொடுத்துருக்கோம். இப்ப அந்த இடத்துல இருந்து அம்மா எடுத்து பண்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, நீங்க வந்து அம்மனுக்கு அந்த கிரீடத்தை சாத்துங்கம்மா.